கோவை கனிம பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து கட்டுமான சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் வேலை நிறுத்த போராட்டம். கனிம பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து இன்று கட்டுமான சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்தில் செஞ்சிலுவை சங்கம் முன்பு வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்றது. இதில் பில்டர் அசோசியேஷன்ஸ் ஆஃப் இந்தியா கோவை மையம், கிரடாய் அமைப்பு கோவை, கோயம்புத்தூர் பில்டர்ஸ் அண்ட் கான்ட்ராக்டர் அசோசியேஷன்ஸ் கோவை, கோயம்புத்தூர் மாவட்ட சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன்ஸ் கோவை, அசோசியேஷன்ஸ் ஆஃப் ஏசிஇ சிவில் இன்ஜினியர்ஸ் பொள்ளாச்சி ஆகிய அமைப்புகளை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு கனிம பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இன்றைய ஆர்ப்பாட்டத்தில் கோவை அகில இந்திய கட்டுநர் வல்லுநர் சங்க தலைவர் கணேஷ்குமார், கோவை கிரடாய் அமைப்பின் தலைவர் குகன் இளங்கோ, கோயம்புத்தூர் கட்டுநர் மற்றும் ஒப்பந்ததாரர் சங்க தலைவர் சகாயராஜ், கோவை மேனுபேக்சரர்ஸ் அசோசியேஷன் தலைவர் சம்பத்குமார், கோவை காட்சியா அமைப்பின் தலைவர் ரமேஷ்குமார் மற்றும் பொள்ளாச்சி ஏஸ் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் தலைவர் ராஜ்குமார் ஆகியோர் தலைமை வகித்தனர். அகில இந்திய கட்டுநர் வல்லுநர் சங்கம் மற்றும் எங்களுடைய சக கட்டுமானத்துறை சங்கங்களான கோயம்புத்தூர் பில்டர்ஸ் அண்ட் கான்ட்ராக்டர்ஸ் அசோசியேஷன், காட்சியா, பேவர் பிளாக் அசோசியேஷன், ஏஸ் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் பொள்ளாச்சி, ஃபேசிட் கோயம்புத்தூர் தாலுகா, பொள்ளாச்சி தாலுகா சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் ஆகிய 7 அமைப்புகள் இணைந்து இன்று கனிம பொருட்களாகிய எம்சாண்ட், பிசாண்ட் மற்றும் ஜல்லி ஆகியவைகளின் விலையேற்றத்தை எதிர்த்து, கடுமையான விலையேற்றத்தை எதிர்த்து இங்கே இத்தருணத்திலே செஞ்சிலுவை சங்கம் அருகிலே ஒரு போராட்டமானது நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த போராட்டமானது இந்த 30% விலையேற்றமான கனிம பொருட்களின் விலையேற்றமான எம்சாண்ட், பிசாண்ட், ஜல்லி ஆகியவை உடனடியாக தடுத்து நிறுத்தி கட்டுமானத்துறையை காப்பாற்றுமாறு தமிழக அரசை இத்தருணத்திலே அன்போடு கேட்டுக்கொண்டுள்ளோம். மேலும் இதனால், இந்த கடுமையான விலையேற்றத்தால் நம்முடைய கட்டுமான ஒப்பந்தக்காரர்கள், கட்டுமான பொறியாளர்கள், கட்டுமான தொழிலாளர்கள் ஆகியோர் மிகுந்த மன உளைச்சலுக்கும் அவர்களுடைய தொழிலே நஷ்டத்தையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி உடனுக்குடன் விலையேற்றத்தை கடந்த 3 மாதங்களில் 3 முறை விலையேற்றி நம்முடைய ஒப்பந்தக்காரர்களுடைய தொழிலை செய்ய முடியாமல், கட்டுமானத்துறையிலே கட்டுமான வேலையை செய்ய முடியாமல் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இங்கே உருவாகி கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழக அரசே இந்த கட்டுமான பொருட்களாகிய எம்சாண்ட், பிசாண்ட், ஜல்லி ஆகியவைகளின் 30% கடுமையான உடனடி விலையேற்றத்தை உடனடியாக தடுத்து நிறுத்தி இந்த கட்டுமானத்துறையை காப்பாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவசாயத்துறைக்கு அடுத்தது கட்டுமானத்துறையிலே அதிகமான தொழிலாளர்கள் உள்ள ஒரு துறையாகும். இந்த துறையை காப்பாற்ற